Hi guys, welcome to Vetri Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜில இருக்கக்கூடிய செல் அப்படின்ற டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப ஃபாரஸ்ட் எக்ஸாம் நடக்க போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ரிப்பேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸ்ல இருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் 60 கொஸ்டின்ஸ்க்கு மேலதான் உங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ நீங்க சயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். இப்போ நம்ம டாபிக் பயாலஜில செல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. மட்டும் இல்லாம குரூப் 4க்கான கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, சீக்கிரமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம காலத்தை கடத்தி நம்ம போயிட்டு இது பண்றதை விட நீங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? தாவரங்கள் வாழும் உலகம் அப்படின்ற டாபிக் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம், செல். இப்ப செல் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்க, செல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு, உயிரினத்தின் அடிப்படை அமைப்பு அல்லது செயல் அலகு என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. ஏன் ஒரு உயிரினத்தின் அடிப்படை அலகு செல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உயிரினம் உருவாவதற்கு ஒரு பேசிக் கான்செப்டா இருக்கிறது செல்லு. ஒரு செல் பல செல்களா மாறும், பல செல் திசுக்களாக மாறும், திசுக்கள் இணைந்து திசு தொகுப்புகளை உருவாக்கும், திசு தொகுப்புகள் இணைந்து உறுப்புகளை உருவாக்கும், உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலங்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கும். அந்த உறுப்பு மண்டலங்கள் இணைந்து தான் ஒரு உயிரினத்தை உருவாக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு அடிப்படை எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செல் தான் ஒரு அடிப்படையா இருக்கு. ஸோ அதை தான் உயிரினத்தின் அடிப்படை அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த செல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் செல்லை கண்டுபிடிச்சிருப்பாரு. செல் கண்டறியப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1665 செல்லை கண்டறிந்திருப்பாரு. ஓகேங்களா? இப்ப இந்த செல்ல நம்ம எதன் மூலம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு நுண்ணோக்கி இருக்கு இல்லைங்களா? அந்த கூட்டு நுண்ணோக்கியால் மட்டுமே நம்ம செல்களை காண இயலும். அப்ப அந்த கூட்டு நுண்ணோக்கியை வடிவமைத்தது யார், கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தாலும் ராபர்ட் ஹூக் அவர்கள் வருவாரு. ஓகேங்களா? இப்ப செல்லை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் செல் கண்டுபிடிக்கப்பட்டதை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருப்பாரு. அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்ற புத்தகம். செல்லை கண்டறியப்பட்ட அதே ஆண்டில் இந்த புத்தகத்தையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வெளியிட்டிருப்பாரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1665 மைக்ரோகிராஃபி அப்படின்ற புத்தகத்தை இவர் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. கிபி 1665 ராபர்ட் ஹூக் செல்லை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப செல் அப்படின்றதுக்கு லத்தீன் மொழியில, ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லத்தீன் மொழியில் செல்லுலா. ஓகேங்களா? செல்லுலா அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி. அதற்கு தமிழ்ல என்ன மீனிங்னா சிறிய அறை என்று பெயர். ஓகேங்களா? லத்தீன் மொழியில அதற்கு என்ன மீனிங், சிறிய அறை. அதாலதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் செல் அப்படின்றது பேர் வச்சிருக்காரு. இப்ப செல்லை பத்தி நான் படிக்கணும், எனக்கு செல்லை பத்தி நிறைய நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஒரு அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் உயிரியல் அல்லது சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் உயிரியல் அல்லது சைட்டாலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செல்லை எதன் மூலம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு நுண்ணோக்கியால் மட்டுமே நம்ம செல்லை காண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நெருப்பு கோழி முட்டை இருக்கு இல்லைங்களா? அது ஒரு செல் வகையை சார்ந்ததுதான். இந்த நெருப்பு கோழியின் முட்டையின் விட்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 170 மில்லிமீட்டர் விட்டம் உடையது. ஓகேங்களா? நெருப்பு கோழியின் முட்டையின் விட்டம் என்னது, 170 மில்லிமீட்டர் உடையது. சரி, ஓகே. இப்ப முட்டை அப்படின்னும் போது முட்டையில் வெண்மை நிற ஜெல்லி போன்ற பகுதி இருக்கும் இல்லைங்களா? அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்புமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்புமினா. ஓகேங்களா? முட்டையின் ஜெல்லி போன்ற அந்த வெண்மை நிற பகுதிக்கு அல்புமினா அப்படின்றது பேர் இருக்கு. அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம செல்லு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் செல்லை கண்டுபிடிச்சது யாரு, செல்லுக்கு லத்தீன் மொழியில என்ன பேரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, மனித உடலில் மிக நீளமான செல் எது, மனித உடலில் மிக நீளமான செல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு செல் 100 மைக்ரோமீட்டர் நீளமுடையது. நரம்பு செல் எவ்வளவு மீட்டர் நீளமுடையது அப்படின்னு பார்த்தோம்னா 100 மைக்ரோமீட்டர் நீளமுடையது. சரி, ஓகே. மனித உடலில் மிக நீளமான செல் பார்த்துட்டோம்.
அடுத்தது மனித உடம்பில் மிகப்பெரிய செல். ஓகேங்களா, மிகப்பெரிய செல் கருமுட்டை. கருமுட்டை சொல்லுவாங்க, அண்ட செல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சைகோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூணும் ஒன்றுதான். மிகப்பெரிய செல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கருமுட்டை. மிக சிறிய செல் ஆர்பிசி, ரெட் பிளட் செல். ஓகேங்களா, ரத்த சிவப்பணுக்கள் வந்து மிக சிறியது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்கள் உடலில் மிக சிறிய செல். ஓகேங்களா, என்னது? ஆண்கள் உடலில் சிறிய செல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விந்து செல். ஓகேங்களா, ஆண்கள் உடலில் மிக சிறிய செல் என்ன? விந்து செல். ஓகேங்களா, இதுவே பெண்கள் உடலில் மிக பெரிய செல் அப்படின்னாலும் அதுவும் கருமுட்டை தான். ஓகேங்களா, இதுதான் பாருங்க, நீளமான செல்னா நரம்பு செல், மிகப்பெரிய செல்னா கருமுட்டை. ஓகேங்களா, மிக சிறிய செல்னா ரத்த சிவப்பணுக்கள், ஆண்கள் உடலில் மிக சிறிய செல்னா விந்தணுக்கள், பெண்கள் உடலில் மிக பெரிய செல் என்ன அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கருமுட்டை தான் வரும். ஓகேங்களா, இப்ப பாருங்க, நம்ம உடம்புல தோராயமா நம்ம உடம்பு பல செல்களால் இணைந்தது தானே. தோராயமா நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு செல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3.7 × 10⁻13. 3.7 × 10⁻13 அப்படின்றது மனித உடம்பில் உள்ள தோராய செல்களின் எண்ணிக்கை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இப்ப செல் பத்தி நம்ம பார்த்துட்டோம். மிக நீளமான செல், பெரிய செல், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது செல் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும். செல் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். அது என்ன ப்ரோகேரியாட்டிக் செல்னா எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்களை குறிக்கக்கூடியது. ஒரு செல் உயிரினத்தை ப்ரோகேரியாட்டிக் என்றும் பல செல்களை யூகேரியாட்டிக் என்றும் குறிக்கப்படுகிறது. ஒரு செல் ப்ரோகேரியாட்டிக் என்றும் பல செல்களை யூகேரியாட்டிக் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு செல் உயிரிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு உட்கரு வந்து தெளிவா இருக்காது. தெளிவா இல்லாம இருக்கிறதால அதை நம்மளால கண்ணால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா காண இயலாது. நுண்ணோக்கியல், கூட்டு நுண்ணோக்கியல் மட்டுமே வந்து அந்த ஒரு செல் உயிரிகளை வந்து காண முடியும். ஓகேவா, இப்ப நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல் அதாவது ஒரு செல் பத்தி பார்க்கலாம். இதற்கு ஏன் இது வந்து பாருங்க, இவை தெளிவான உட்கருவினை கொண்டிருக்காது. இது தெளிவான உட்கரு இல்லாததால இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு செல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உட்கரு தெளிவா இல்லாம இருக்கு இல்லையா, அந்த தெளிவா இல்லாத உட்கருக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியாய்டு. தெளிவு இல்லாத உட்கருவிற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியாய்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த உலகத்திலே முதலா ஒரு செல் தோன்றியதா பல செல் தோன்றியதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல் தான் தோன்றியது. அந்த ஒரு செல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா. என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா எக்கோலே பாக்டீரியா. அதோடைய அளவு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.000 அதாவது 0.003 மைக்ரோமீட்டர்ல இருந்து 20 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதோடைய அளவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கோழி முட்டையின் ஜெல்லி போன்ற வெண்மை நிற பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்புமினா. அடுத்தது இந்த ஒரு செல் உயிரியில எந்த வகையான ரைபோசோம் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 70S வகையான ரைபோசோம் வந்து காணப்படுகிறது. இதுதான் ஒரு செல் உயிரி. பாருங்க, ஒரு செல் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக், அதுல உட்கரு தெளிவே இல்லாம இருக்கும். அந்த தெளிவு இல்லாத உட்கருவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியாய்டு அப்படின்றது பேரு. ஓகேங்களா, இந்த உலகத்துல முதலா ஒரு செல் உயிரி தான் தோன்றியது. அந்த ஒரு செல் உயிரி எது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா. அதன் பெயர் என்ன அப்படின்னா எக்கோலே பாக்டீரியா, எக்ஸசரியா கோலே பாக்டீரியா அப்படின்றது. அதோடைய அளவு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.003 மைக்ரோமீட்டர்ல இருந்து 20 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதோடைய அளவு இருக்கும். இந்த ஒரு செல் எந்த வகையான ரைபோசோம், ரைபோசோம் என்பது அது ஒரு வகையான மரபு பொருள், எந்த வகையான ரைபோசோம் கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 70S வகையான ரைபோசோம் வந்து காணப்படுகிறது. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லில் வந்து காணப்படுகிறது. அடுத்தது நம்ம ரெண்டாவது என்ன டாபிக் பார்க்க போறோம், அடுத்த என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா பல செல். பல செல்னா யூகேரியாட்டிக் பார்க்க போறோம். யூகேரியாட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு தெளிவா இருக்கும். அது உட்கரு தெளிவு இல்லாம இருக்கும். இது எப்படி இருக்கும்னா தெளிவா இருக்கும். அப்படி உட்கரு தெளிவா இருந்தா இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல செல் உயிரி அப்படின்றாங்க. அந்த தெளிவா இருக்கக்கூடிய உட்கருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோலஸ். அதற்கு பேர் என்ன, தெளிவான உட்கருக்கு என்ன பேரு நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
தெளிவே இல்லாத உட்கரு நியூக்ளியாய்டு என்றும் தெளிவான உட்கருவை நியூக்ளியலஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுல எந்த வகையான ரைபோசோம் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 80S ரைபோசோம். ஓகேங்களா, ரைபோசோம் இருக்கு, ரிபோசோம் இருக்கு, லைசோசோம் இருக்கு. ஓகேங்களா, நிறைய இருக்கு, லைசோசைம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, நல்லா தெளிவா படிச்சுக்கணும். இது வந்து ரைபோசோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, இப்ப செல்லுடைய வகை பார்த்துட்டோம். செல்லு நீளமான வகை பார்த்துட்டோம். மிக பெரிய செல் எது, சிறிய செல் எது எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப செல்லிற்கான வடிவம் எந்தெந்த இடத்துல எந்த செல்லு எப்படி எப்படிலாம் வடிவம் அமைத்து இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எபித்தீலிய செல்கள். எபித்தீலிய செல் என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட்டையான தூண் வடிவமாக இருக்கும். ஓகேங்களா, எபித்தீலிய செல்லின் வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட்டையான தூண் வடிவ செல்லா இருக்கும். அடுத்தது தசை. நம்ம தசையில் இருக்கக்கூடிய செல்களுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட கதிர்கோள் வடிவம் உடையதா இருக்கும். நீண்ட கதிர்கோள் வடிவமுடைய செல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, நரம்பு செல். நரம்பு செல்லின் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய உடலம் வந்து கிளைத்து நீண்ட நரம்பு நார்களை கொண்டது. உடலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைத்த, நம்ம நரம்பு மண்டலத்துல தனியா பார்ப்போம், நரம்பு செல்களை பத்தி பார்ப்போம். சோ இதுல பாருங்க, அதோடைய உடலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை உடையதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு செல். அதுக்கப்புறம் ரத்த சிவப்பணுக்கள். நம்ம ரத்த சிவப்பணுக்களும் 10th பார்ப்போம். 10th வந்து நரம்பு செல் பத்தி பார்ப்போம், ரத்த சிவப்பணுக்கள் பத்திலாம் நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, ரத்த சிவப்பணுக்கள் என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய வடிவம் வந்து வட்டமா இருக்கும், இரண்டு புறமும் குழிந்து தட்டு வடிவத்துல இருக்கும். இப்ப நம்ம சிரிச்சா கன்னத்துல குழி விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேசிக் கான்செப்ட் தான் இந்த ரத்த சிவப்பணுக்கள். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டமா இருக்கும், ரெண்டு பக்கமும் குழிந்த மாதிரி காணப்படும், தட்டு வடிவத்துல இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதுதான் செல்லினுடைய வடிவம். ஓகேங்களா, இப்ப வகைப்பாட்டியல்ல தாவரங்கள் விலங்குகள் அப்படின்ட்டு வகைப்படுத்தி இருப்பாங்களே, அதே மாதிரி தான் செல்லுக்கு தாவர செல் விலங்கு செல் அப்படின்ட்டு வகைப்படுத்தி இருப்பாங்க. ஏன் இதை வகைப்படுத்துறாங்கன்னா ஒரு சில செல்கள் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. ஒரு சில செல்கள் விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்லில் இருக்காது. ஒரு சில செல்கள் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கும். அதால இத தாவர செல்கள் விலங்கு செல்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிச்சிருக்காங்க. இப்ப தாவர செல்லுல எந்த செல் காணப்படும் அப்படின்றத பார்க்கலாம். தாவர செல்லுல மட்டும் காணப்படக்கூடியது எந்த செல் அப்படின்னு பார்த்தோம்னா பசுங்கணிகம். ஏன்னா மரம்லாம் பச்சை நிறத்தில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா அந்த பசுங்கணிகம் தான். அப்ப அந்த பசுங்கணிகம் எதுல இருக்குன்னா தாவர செல்லுல தான் இருக்கு, விலங்கு செல்லுல இல்ல. அதே மாதிரி செல் சுவர். செல் சுவர் வந்து தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கு, விலங்கு செல்லில் வந்து காணப்படுவதில்லை. பெரிய குமிழ்கள். பெரிய குமிழ்கள் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கு, விலங்கு செல்லில் இல்லை. ஓகேங்களா, திரும்பியும் சொல்றேன் பாருங்க, விலங்கு செல்லில் மட்டும் காணப்படக்கூடிய செல் எது அப்படின்னு பார்த்தோம்னா செல் சுவர், பசுங்கணிகம், பெரிய குமிழ்கள். ஓகேங்களா, அடுத்தது விலங்கு செல்லில் மட்டும் காணப்படக்கூடிய செல்கள். ஓகேங்களா, விலங்கு செல்லில் மட்டும் காணக்கூடிய செல்கள் என்னன்னா சென்ட்ரியோல் அப்படின்றது, அதுக்கப்புறம் சிறிய குமிழ்கள். இது இரண்டும் விலங்கு செல்லில் மட்டும்தான் காணப்படும், தாவர செல்லில் காணப்படாது. மீதி இருக்கக்கூடிய செல்கள் அனைத்தும் ரெண்டுத்துக்குமே பொதுவாக காணப்படும். ஓகேங்களா, இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப தாவர செல்கள் விலங்கு செல்களை விட அளவுல பெரியதாக தான் இருக்கும். விலங்கு செல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவர செல்லை விட சின்னதா தான் இருக்கும். தாவர செல்கள் எதை கொண்டிருக்குன்னா பசு கணிகங்களை வந்து கொண்டிருக்கு. தாவர செல்களில் எது இருக்கு, தாவர செல்லின் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோசினால் ஆனது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாவர செல்லின் செல் சுவர், ஏன்னா செல் சுவர் எதுல இருக்குன்னா தாவர செல்ல மட்டும்தான் இருக்கு. அது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலோசினால் வந்து ஆகியிருக்கும். பாருங்க, தாவர செல்லில் மட்டும் காணப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சுவர், பசுங்கணிகம், பெரிய குமிழ்கள். செல் சுவர், பசுங்கணிகம், பெரிய குமிழ்கள். இது எதுல மட்டும் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தாவர செல்லில் மட்டும் தான் காணப்படும். அடுத்தது பாருங்க விலங்கு செல். விலங்கு செல் என்ன, அளவுல சின்னது. ஓகேவா, விலங்கு செல்களை சுற்றி செல் சவ்வு தான் காணப்படுது, செல் சுவர் இல்ல, செல் சவ்வு தான் காணப்படுகிறது. செல் சுவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து காணப்படுவதில்லை. இதுல எது இருக்குன்னா இந்த சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும் காணப்படுகிறது. அதாவது சென்ட்ரியோல், சிறிய குமிழ்கள் விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுகிறது. இப்ப தாவர செல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வடிவத்துல இருக்கும். நீங்க புக்கு நீங்க அந்த பிக்சர் பார்த்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க.
இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மேல இருக்கக்கூடிய ரோ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சுவர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சவ்வு. செல் சவ்வு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன உறுப்புகள் எல்லாமே வந்து என்ன இது நிறைய வந்து இருக்கும். உள்ள உறுப்புகள் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு ஒரு தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை அட்டாக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செல் சுவரை கடக்கணும். செல் சுவரை கடந்து அது வழி விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சவ்வுக்குள்ள போகும். அப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை எது பாதுகாக்குது அப்படின்னா செல் சுவர் பாதுகாக்குது. அதால இந்த செல் சுவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் என்று பெயர். ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா? யாரும் உள்ள வந்துடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா? அதுதான் அதே மாதிரி தான் இதுக்கு தாவர செல்லுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சுவர் வந்து பயன்படுது. அதெல்லாம் அது என்னன்னு சொல்றாங்க? செல்லை தாங்குபவர் அல்லது செல்லை பாதுகாப்பவர். அதையும் மீறி உள்ள வந்தா செல் சவ்வை தாண்டி தான் உள்ள போகணும். ஓகேங்களா? நம்ம காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ள வந்துட்டா வீட்டு கதவை திறந்தாதானே உள்ள போக முடியும். அப்ப அந்த செல் சவ்வை என்னன்னு சொல்றாங்கன்னா செல்லின் கதவு. ஓகேங்களா? செல்லின் கதவு அல்லது நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. செல் சவ்வை செல்லின் கதவு அல்லது செல்லின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நம்ம என்னென்ன அப்படின்றது பேர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க செல் சுவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது செல் சவ்வு. செல் சவ்வு. ரெண்டாவது வந்து செல் சவ்வு இருக்கும். அதற்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லின் கதவு. செல்லின் கதவு அல்லது நுழைவு வாயில். நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் செல் சுவர் பார்த்தாச்சு, செல் சவ்வு பார்த்தாச்சு. இப்ப புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்னு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே.இ. பர்கின்ஜி அவர்கள் புரோட்டோபிளாசம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. புரோட்டோபிளாசம் என்று பெயர் வைத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே.இ. பர்கின்ஜி அவர்கள் வச்சிருக்காரு. இதை என்ன சொல்றாங்கன்னா செல்லின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது புரோட்டோபிளாசம். செல்லின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப செல்லுக்குள்ள உட்கரு இருக்கும். அந்த உட்கருவுக்கு உள்ளேயும் உட்கருவுக்கு வெளியேயும் இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரோட்டோபிளாசம். செல் இருக்கு, செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியிலயும் லிக்விட் திரவம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரோட்டோபிளாசம். அந்த புரோட்டோபிளாசம் உள்ள இருக்கிற திரவத்துக்கு ஒரு பேரும் வெளியில இருக்கிற திரவத்திற்கு ஒரு பேரும் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய திரவத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோபிளாசம். உள்ள இருக்கக்கூடியதற்கு நியூக்ளியோபிளாசம். வெளியில இருக்கக்கூடியதற்கு என்ன பேர் அப்படின்னா சைட்டோபிளாசம். வெளியில இருக்கக்கூடியதற்கு சைட்டோபிளாசம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடியதற்கும் நியூக்ளியோபிளாசம் என்றும் வெளியில இருக்கக்கூடியதற்கு சைட்டோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்ப இந்த சைட்டோபிளாசத்தை இன்னொன்னு சொல்லுவாங்க உட்கருவை தவிர்த்த பகுதி. ஏன்னா உட்கருவுக்கு வெளியில தான் இருக்கு, உட்கருவுக்கு உள்ள அது இல்லை. அதால உட்கருவை தவிர்த்த பகுதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னாலும் என்னது சைட்டோபிளாசம். பாருங்க புரோட்டோபிளாசம் எங்க இருக்கு அப்படின்னா உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியிலயும் இருக்கு. உட்கருவுக்கு உள்ள இருந்தா அந்த புரோட்டோபிளாசத்தை நியூக்ளியோபிளாசம் அப்படின்றாங்க. வெளியில இருந்தா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க சைட்டோபிளாசம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப உட்கரு இருக்குன்னா உட்கருவை சுத்தி இந்த சைட்டோபிளாசம் இருக்கும். முட்டை இருக்கு இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சக்கரு சுத்தி ஒயிட் கலர் லிக்விட் இருக்கு இல்லைங்களா? அது சைட்டோபிளாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சைட்டோபிளாசத்துல ஃபுல்லா நீர் தான் இருக்குமா. ஜெல்லி போடுற இப்ப அந்த ஒயிட் லிக்விட் எப்படி இருக்கு, தண்ணி மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த லிக்விடு எதனால் ஆனது அப்படின்னா சைட்டோசாலால் ஆனது. பாருங்க உட்கருவுக்கு வெளியில சைட்டோபிளாசம் இருக்கு, அது ஃபுல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு. அந்த ஜெல்லி எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோசால் அப்படின்ற
ஒரு பொருளால் ஆனதுதான் அந்த ஜெல்லி. அது எத்தனை சதவிகிதம் அப்படின்னா 70% to 90% வரைக்கும் அது நீர்த்த அந்த நீர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெல்லி போன்ற 70% to 90% அளவு நீரால் ஆனது. ஓகேங்களா? இது ஜெல்லி மாதிரி இருக்கிறதால இதுக்கு மேல மத்த உறுப்புகள்லாம் மிதக்குமா. அதால இதை என்னன்னு சொல்றாங்க, செல்லின் நகரும் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சைட்டோபிளாசத்தை என்னன்னு சொல்றாங்க, செல்லின் நகரும் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இப்ப தண்ணி இருக்கு, தண்ணி மேல ஒரு இலை போட்டா அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க ஜெல்லி போன்ற நீர் இருக்கு இந்த சைட்டோபிளாசத்துல. அதுல மத்த உறுப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து நகர்ந்து போகிறதால செல்லின் நகரும் பகுதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசம். உட்கருவை தவிர்த்த பகுதி என்று அழைக்கப்படுவதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்தை நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா. நம்ம அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா. இது முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, செல்லுக்கு சுவாச உறுப்பா செயல்படுவது எதுன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அதால இது என்னன்னு சொல்றாங்க, செல்லின் ஆற்றல் மையம், பவர் ஹவுஸ். ஓகேங்களா? ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். செல்லிற்கு சுவாச உறுப்பாக செயல்படுவதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா தான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லின் ஆற்றல் மையமாகவும் ஆற்றல் சாலையாக என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோலிக்கர். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியாவை கண்டறிந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோலிக்கர் அவர்கள். மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வு, மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய சவ்வுக்கு என்ன பேருன்னா கிறிஸ்டே. உட்புற சவ்விற்கு கிறிஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, மைட்டோகாண்ட்ரியாவுடைய முக்கிய பணி என்ன, சுவாசம். அதால் தான் இது சுவாச உறுப்பா பயன்படுது. அடுத்தது கோல்கை உறுப்புகள். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது கோல்கை உறுப்புகள். இந்த கோல்கை உறுப்புகளுடைய வேலை என்ன அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது ஒரு நொதியை உற்பத்தி பண்ணும். கோல்கை உறுப்புகள் செல்லுக்குள்ள ஒரு நொதியை உற்பத்தி பண்ணும். அந்த நொதியுடைய வேலை என்னன்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உணவை செரிமானம் செய்வதுதான் இந்த நொதியுடைய வேலை. ஓகேங்களா? கோல்கை உறுப்புகள் நொதிகளை உற்பத்தி பண்ணி செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உணவை செரிமானம் அடைய செய்யுது. அப்படி செரிமானம் அடைந்த அந்த உணவுல புரதம் இருக்காம். அந்த புரதத்தை இது எடுத்து உறுப்புக்கும் செல்லுக்கும் வலு சேர்க்கிறது அப்படின்றாங்க. ஒரு பேசிக் கான்செப்ட் இதுதான். கோல்கை உறுப்பு நொதியை உற்பத்தி பண்ணி உணவை செரிமானம் அடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய புரதத்தை எடுத்து செல்லுக்கும் உடலுக்கும் கொடுக்குது அப்படின்றாங்க. அதுதான் இந்த கோல்கை உறுப்புடைய வேலை. ஓகேங்களா? அடுத்தது லைசோசோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைசோசோம்னா தற்கொலை பை. லைசோசைம், லைசோசைம் என்பது ஒரு நொதி. இந்த நொதி எதுல இருக்குன்னா உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நொதியா லைசோசைம் இருக்கு. ஓகேங்களா? லைசோசோம்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. லைசோசைம்னா நம்ம உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு நொதி. இந்த நொதி என்ன வேலை பண்ணுதுன்னா பாக்டீரியா, உமிழ்நீர்ல பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நொதியா லைசோசைம் பயன்படுது. ஓகேங்களா? தற்கொலை பை. ஏன் இதை தற்கொலை பை அப்படின்றாங்கன்னா இது இந்த லைசோசோம் உருவாகி உணவை செரிமானம் செஞ்சிருது. உணவை முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு செரிமான உறுப்பா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைசோசோம் தான். உணவை செரிமானம் அடைஞ்சிட்டு இது வேலை முடிஞ்ச உடனே இது இறந்துடும். திருப்பியும் பிறக்கும், பிறந்து திருப்பியும் உணவை செரிமானம் அடைய செய்து திருப்பியும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இறந்துடும். அதால இது பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த மாதிரி இது வேலை செய்யறதால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தற்கொலை பை என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம செல்லின் முதன்மையான செரிமான பகுதி என்றும் அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா லைசோசோம் தான். ஓகேங்களா? அடுத்தது சென்ட்ரியோல், விலங்கு செல்லில் மட்டும் காணப்படக்கூடியது. ஏற்கனவே பார்த்திருக்கோம், சென்ட்ரியோல் சிறிய குமிழ்கள் விலங்கு செல்லில் மட்டும்தான் காணப்படுது. இந்த விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும். இதுடைய வேலை என்ன, சென்ட்ரியோல். சென்ட்ரியோல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப செல் பகுப்பு, ஒரு செல் பல செல்லா மாறும் பொழுது குரோமோசோம் பிரிவு நடைபெறும். ஓகேங்களா? அந்த குரோமோசோம் பிரிவு நடக்கும் பொழுது அந்த குரோமோசோம் பிரிவிற்கு உதவுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரியறதுக்கு இது சென்ட்ரா போய் நின்னுக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரியோல் என்ன பண்ணுது, குரோமோசோம் பிரிவை நிகழ்த்தக்கூடிய ஒரு செல் இதுவா செயல்படுது. அடுத்தது பசுங்கணிகம். பசுங்கணிகம் செல்லிற்கு, அதாவது செல்லின் உணவு தொழிற்சாலையாக செயல்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசுங்கணிகம். ஏன்னா தாவரத்திற்கு தேவையான உணவை இந்த பசுங்கணிகம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி செய்யுது. அடுத்தது உட்கரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மனிதனை கட்டுப்படுத்தக்கூடியது மூளை. அதே மாதிரி செல்லை கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு தான். அந்த உட்கருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா செல்லின் மூளையாக செயல்படுவது எது அப்படின்னாலும் உட்கரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. உட்கருவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் பிரவுன். அடுத்தது உட்கருவுடைய ஒர்க் என்ன, அது என்ன பணி செய்யுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகிறது. உள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்தையும், இந்த ஹார்மோன்ஸ், இந்த இது எல்லாமே அந்த செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எல்லாமே பேலன்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்துறது எது, பிரைன். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து கட்டுப்படுத்துது. இப்போ ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு பொருள்னா RNA DNA கடத்துவதற்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு. ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு பொருளை செல்லுக்குள்ள கடத்த பயன்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு. இப்ப லாஸ்ட்ல நம்ம பார்க்க போறது எண்டோபிளாச வலைப்பின்னல். ஓகேங்களா, லாஸ்ட்ல நம்ம பார்க்க போறது எண்டோபிளாச வலைப்பின்னல். ஓகேங்களா, இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் ரொம்ப சிம்பிள். ரெண்டு விஷயம் தான். எண்டோபிளாச வலைப்பின்னல் 2 வகைப்படும். ஒன்று வழுவழுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், ஒன்று சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். வழுவழுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் எதை உற்பத்தி பண்ணுதுன்னா கொழுப்புகளை உற்பத்தி பண்ணுது. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா புரதத்தை உற்பத்தி செய்கிறது. ஓகேங்களா, இதுல அதான் கொடுத்திருக்காங்க. எண்டோபிளாச வலைப்பின்னல் 2 வகைப்படும். ஒன்று வழுவழுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், ஒன்று சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். இந்த வழுவழுப்பான எண்டோபிளாச வலை எதை உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்புகளை உற்பத்தி செய்கிறது. அடுத்தது பாருங்க, ரத்த சிவப்பு செல்களில் உட்கரு இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரத்த சிவப்பு செல்கள் இளம் வயதில் அதுக்கு உட்கரு இருக்கும். முதிர்ந்த வயதில் முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்லில் தான் உட்கரு காணப்படாது. ஒவ்வொரு நொடியும் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் இறக்கின்றன. ஒவ்வொரு நொடியும் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் என்ன பண்ணுது, இறந்து புது செல்களை தோற்றுவித்துட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா புரத சேர்க்கைக்கு உதவுகிறது. புரதத்தை உற்பத்தி செய்கிறது. இந்த சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் எதை உற்பத்தி, செல்லுல புரதத்தை உற்பத்தி செய்ய பயன்படுது எது அப்படின்னு பார்த்தோம்னா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். செல்லுல இருந்து புரதத்தை எடுத்து உறுப்புக்கு கொடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்கை உறுப்புகள். ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் டாபிக் பத்தி பார்த்தோம். செல்லுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா செல்லை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த புத்தகம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மிகப்பெரிய செல் எது, நீளமான செல் எது, அதோடைய வடிவம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. மிக முக்கியம் என்னன்னா அதுக்கான சிறப்பு பெயர்கள். இப்ப செல் சுவர் அப்படின்னு வந்தா செல்லை தாங்குபவர், பாதுகாப்பவர். செல் சவ்வு அப்படின்னு இருந்தா செல்லின் நுழைவாயில் கதவு. புரோட்டோபிளாசம் அப்படின்னா இயற்பியல் தளம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மைட்டோகாண்ட்ரியானா செல்லின் ஆற்றல் மையம், செல்லின் சுவாச உறுப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது உட்கரு. உட்கரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. செல்லின் மூளையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பசுங்கணிகம். பசுங்கணிகம் உணவு தொழிற்சாலையாக செயல்படுகிறதுன்னுவாங்க. குமிழ்கள் எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா சேமிப்பு கிடங்காக, இந்த உணவுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்காக இந்த குமிழ்கள், பெரிய குமிழ்கள் சிறிய குமிழ்கள் இருக்கு இல்லைங்களா, உணவு சேமிப்பு கிடங்காக வந்து குமிழ்கள் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சென்ட்ரியோல் எதற்கு பயன்படுது அப்படின்னா குரோமோசோமை பிரிக்க பயன்படுகிறது அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் முதன்மையான செரிமான பகுதி என்ன அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கானது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செல் அப்படின்ற டாபிக்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னொரு பயாலஜி டாபிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் டு ஆல்.